நேஹா எப்படி இருப்பான்னு தெரியல. தேங்க் காட் நேஹாவுக்கு நினைவு வந்துடுச்சு. நேஹா நல்லா இருக்கா? தேங்க்யூ. லைஃப்ல முதல் தடவையா கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த லைட்ஸே அங்க இல்லவே இல்லை, அங்க யாருமே இல்லை. இது வெறும் என்னோட பிரம்மதான். இதுக்கு எல்லாமே அந்த அலிதான் காரணம். எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினா சஞ்சுவை பத்தி? அவ சொல்றான் சஞ்சு மனசுல வேற ஏதோ இருக்குன்னு. வேற என்னமோ நினைக்கிறானாம் என்னை பத்தி. அவங்க இதுக்கு காரணம். அதனாலதான் நான் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, சஞ்சு என் வீட்டுக்கு வர போறான். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை உன் வாழ்க்கையில வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்தா தயங்காம சொல்லு. இருக்காப்பா? யாரையாவது விரும்புறியா? நாங்க ஒன்னும் காதலுக்கு எதிரானவங்க இல்லப்பா. ஆமாப்பா, இப்படியும் இருக்கலாம் தான். இவன் காலேஜுக்கு பாடம் எடுக்க போற இடத்துல ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட பிடிச்சு போயிருக்கலாம். என்ன தம்பி, அப்படிதானே? ஏதாச்சும் இருந்தா எங்க கிட்ட சொல்லு. ஆமா ஆமா, ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் மட்டும் நம்ம குடும்பத்தோட ஒத்து போகணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நாங்க பேசி சரி பண்ணிடுவோம், இல்லீங்களா? கலர் செவப்பா இல்லைன்னாலும் பரவாயில்ல, மாநிறமா இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் உயரமா லட்சணமா இருக்கணும், கண்ணு அழகா இருக்கணும், பாய் கட் பண்ணி இருக்க கூடாது, அவ்வளவுதான். வேற எதையும் எதிர்பார்க்கல நாங்க. ஆமா மம்மி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் போட்டு அஜு கையில கொடுத்துருங்க. என்ன மம்மி நீங்க வேற? ஆமா அஜு அண்ணா, உங்க முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது உங்க மனசுல யாரோ இருக்காங்கன்னு. ஆமா ஆமா, சொல்ல அஜு. சொல்லுங்களேன் குருந்தனாரே. ஆமா ஆமா அஜிகண்ணா, ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லிடுப்பா. நேஹா, மேக்க சீன்ல படிச்சேன். கொஞ்சம் நேரமானாலும் இந்த சாதாரண வாழ்க்கை பயணத்துல கூட சில ஸ்பெஷலான ஆளுங்க கிடைச்சிருவாங்கன்னு. சரி, பேரையாவது சொல்லுங்கண்ணா. அவங்கள பத்தின விவரத்தை அப்புறமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஆவணி மாசத்தோட முதல் திங்கட்கிழமை வேற. அந்த சிவபெருமான் உங்க ஆசையை நிறைவேற்றி வச்சாலும் வைப்பாரு. நீ கவலைப்படாத, கல்யாணத்தை வந்து உன்னோட விருப்பப்படி நீ சொல்ற நேரத்திலே பண்ணி வைப்போம். நீ அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லு. வீடு வாசல் குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியணும்ல, அப்புறம் நிதானமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே பொண்ணு, 2 காதலர்கள். அங்க சஞ்சு அண்ணா ஐ லவ் யூ சொல்ல போயிருக்காரு. ஆனா இங்க அஜு அண்ணா மனசுல நேஹா அக்கா வசமா உட்கார்ந்துருக்காங்க. அட சொல்லிடுங்களேன் அஜு அண்ணா, நேஹா அக்காவோட பேரு. இப்ப சொல்லிடேன்ப்பா. இப்போவாது சொல்லிடு அஜு. சொல்லுங்களேன் குருந்தனாரே. ஆமா, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவ ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா அவளை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அவளும் என்ன காதலிக்கிறான்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம். அடே அஜு, அஜு சொல்றத கேளு அஜு. பேராவது சொல்லிட்டு போங்க. அடே அஜு. அடைச்ச குட்டைய குழப்பி விட்டுட்டு போயிட்டான். பேராவது சொல்லி இருக்கலாம்ல. என்னடா இது, இன்னைக்கு பேரை சொல்லிருக்கலாம்ல இந்த அஜு. வெக்கப்பட்டுட்டான் போல. காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா வச்சிருக்கான். நல்ல வேளை சொல்லிட்டான். ஆனா அந்த பொண்ணு பிராமண பொண்ணா இருக்கணும். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. குருந்தனாருக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஸ்பெஷலா தான் இருக்கும். ஸ்பெஷல் மட்டும் இல்லை, நேஹா அக்கா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு கிரகணம் மாதிரி இந்த திரிபாட்டி குடும்பத்தையே பிடிச்சிக்க போகுது. அப்புறம் வீடு முழுக்க ஒரே இருட்டு தான் மிஞ்சம். சஞ்சய் திரிபாட்டி? அட, இந்த கேரம் பவுடரை நீங்க மறந்துட்டீங்களே. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு?
எனக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சஞ்சய் திரிபாட்டி அங்க பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. என்னது இங்கயா? இங்க எப்படி அவ வருவான்? நேத்து கூட தான் பாத்தீங்க இல்லையா? அவனை பத்தி கொஞ்சம் அதிகமா தான் யோசிக்கிறீங்களோ? ஏதோ பிரம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவன் எதுக்கு இங்க வர போறான்? ஒருவேளை வேற யார் வீட்டுக்கு வந்தா கூட நமக்கு என்னங்க? தெரியல சுஷ்மா, எனக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அடே, எல்லாரும் முன்னாடியும் இப்படி உளறிட்டேனே. எப்படி இதெல்லாம் ஏ வாயில இருந்து வந்துச்சு திடீர்னு? நான் தெளிவா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இல்ல கல்யாண பேச்சை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனா இல்ல, என்னால எந்த சாக்கும் சொல்ல முடியல, எதுவும் பேசக்கூட முடியல. ஆனா என்ன சொன்னங்கிறத விட பெரிய விஷயம் என்னன்னா, நான் எதுக்கு சொன்னேன்? ஒரு நிமிஷம். கல்யாணம்னு சொன்னதும் என் மனசுல நேஹாவோட பேர் மட்டும்தான் வந்தது. அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் அவ முகமா தான் தெரிஞ்சது. ஒருவேளை இதோட அர்த்தம் எனக்கு நேஹா மேல ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அது சுத்தமா தெரியல. இவ்வளோ கம்மியா தான் சந்திச்சிருக்கோம், ஆனா நேஹாவை இவ்வளோ அதிகமா பிடிச்சிருச்சு. சஞ்சு அவன் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் நோ சொல்லிடுறான், எப்போ வேணா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனால் ஏன் ஆசைக்கு என்ன மதிப்பு? ஐ லவ் யூ. ஆனா நான் உன்னை காதலிக்கல நேஹா. இதோ இருக்கால இந்த பொண்ணு, இவ உள்ள வரக்கூடாது. I love you too. அந்த பையனை பார்த்ததுல இருந்து எனக்கு நிம்மதியாவே இல்லை. முதல்ல அந்த ரோட்ல அவன் அரைஞ்ச விஷயம், பிறகு அவனோட அப்பா இடத்துல டியூட்டி பார்க்கறப்ப இன்னும் நெருக்கமா பார்த்தேன். அவன் கொஞ்சம் கூட சரியில்லாத பையன். இந்த மகனே அடையத புடிடா. மகனே சரக்கு அடிச்சிட்டு வண்டியை ஓட்டு. உனக்கு என்ன தோணுதோ அது பண்ண. ஒவ்வொரு தடவையும் என்ன தோணுதுன்னா, வர்ற நாட்கள்ல இந்த பையன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ரொம்ப பெரிய கெட்ட செய்தியை கொண்டு வர போறான்னு. அண்ணா என்னாச்சு பங்கஜ்? எங்க தீ பிடிச்சிருச்சு? இப்ப அதை வந்து நீங்க தானே சொல்லணும். அந்த தீ எங்க பிடிச்சிருக்கு, அப்புறம் புகை எங்க இருந்து வருதுன்னு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெளிவா தெரியுதுண்ணே உங்க முகத்திலேயே. எந்த விஷயம் ரொம்ப மாறின மாதிரி ஐயா தெரியுறீங்களே. இந்த ஐயா மட்டும் மாறலடா, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாறப்போகுது நாளைக்கு. இன்னைக்கு விஷயம் பாதியிலே நின்றுடுச்சு, ஆனா நாளைக்கு எனக்கும் நேஹாவுக்கும் இருக்கிற அந்த முதல் காதலோட சொல்லாத ஐ லவ் யூ கடைசியா முழுமையடையும். நீங்க பறக்கிறத நான் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். எவ்வளோ உயரத்துல இருந்து உங்களை கீழே தள்ளுறேனோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அப்புறம் அதே அளவுக்கு வலி உங்களுக்கு உண்டாகும். என்னால நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல. எனக்கும் தான். வா ஆண்டி, நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வாய் தான் பேசுறேன், சாப்பிடுறது கொஞ்சம். இந்த இன்னும் ஒண்ணு சாப்பிடு. போதும் ஆண்டி, இதுக்கு மேல என் வயிறு தாங்காது. சைபர் கஃபே எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டே இருக்கு. அடுத்த வாரம் 2 புது CPU போட போறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. கடவுள் புண்ணியத்துல உன் இன்டர்நெட் கஃபே இன்னும் நல்லா நடக்கணும். I love you too.
என் பொண்டாட்டியே உன்னை நினைச்சு தூங்கவே முடியல. நீயே சொல்லு, நான் வந்து உனக்காக என்ன பண்ணணும்? உனக்கு தெரியும்ல, இதே நிலைமை நீடிச்சா வருஷத்துல நீ 3-4 தடவை தாலி பூஜை, 5-6 தடவை புருஷனுக்காக விரதம் இருக்க வேண்டி இருக்கும். புரியல. அதாவது என்னன்னா, காலங்காத்தால நீ வந்து இவ்வளோ அழகா தெரிஞ்சா, இந்த மாதிரி கியூட்டா வைக்கப்பட்டு நின்னா, அப்புறம் எனக்கு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். ஷட் அப். ரோல் நம்பர் 24 மிஸ்டர் சஞ்சய் திரிபாட்டி. ரொம்ப அதிகமா பேசினேன்னு வச்சுக்கோ, ஸ்கேலால அடி விழும், அதுவும் நக்கிள்ஸ்ல. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஓகே. நீ என்ன கிண்டல் பண்றியா? வில்லிப்ப எவ்வளவு சூப்பரான ஒரு கனவு கண்டுட்டே இருந்தேன் தெரியுமா? இந்த கனவு மட்டும் நிஜமாயிட்டா, சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில வேற எதுவும் தேவையில்லை. நேஹா கால் எதுவும் பண்ணிருப்பாளோ? போனேங்க. ஒரு மிஸ்டு கால் கூட வரல. என்ன நேஹா இது? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? பரவாயில்ல. ஹலோ சஞ்சு. ஹாய் நியூ. இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். உண்மையா நல்லா இருக்கியா? மருந்துலாம் சாப்பிட்டியா இல்லையா? அப்புறம் நல்லா தூங்குனியா? நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? ஒன்னா நம்பர் ஸ்வேரலவாதி. உன் காதலை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவ சும்மா உன்னை யூஸ் பண்றா. அவளோட எல்லா கஷ்டத்தையும் ஈஸியாக்க. அவ்வளவுதான். அப்புறம் நேத்து நீ இங்க என்ன பார்க்க வந்தல? நேத்து நான் வந்தப்போ ஹலோ நேஹா? நேஹா? ஆமா, அது வந்து எக்ஸாம்க்கு தயாராகணும்ல. அந்த சிஏ புக் வேணும். எங்கேயாவது கிடைச்சா சொல்லு ப்ளீஸ். யாராவது பக்கத்துல இருக்காங்களா? ஆமா ஆமா. எனக்கு தெரியும். போன்ல இன்னைக்கு நிம்மதியா பேச முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் யாராவது வந்துடுறாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிராமத்து வீட்டுக்கு போக போறாங்க, தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக. அவங்க எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ சாயங்காலம் என் வீட்டுக்கு வரியா? பாரு நேஹா,
நாம வெளியேயும் சந்திக்கலாம். ஆனா வெளியே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும். நம்ம பயந்து பயந்து இருக்கணும். ஒருவேளை யாராவது பார்த்துட்டா பிரச்சனை அதிகமாகிடும். பாரு நேஹா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எப்போ எல்லாம் நீ என்னை பார்க்க வரணுமோ நீ வீட்டில் போய் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் நேஹா, இன்னும் ஒரு தடவை, கடைசியாக ஒரு தடவை வீட்டில் போய் சொல்லு. என்ன பார்க்க வர முடியுமா உன்னால? இன்னைக்கு கடைசியா அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு உன்னை பார்க்க வருவேன். ஆனா நீ கேட்க தயாரா இல்லாத அந்த முடிவை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வருவேன். நேஹா, வருவேன்ல? ஓகே, நான் வரேன். நீ புக்ஸை ரெடியா வை. 5 மணிக்கு 5 உன்னோட லக்கி நம்பர் தானே? எனக்கு தெரியும், நான் காத்திருப்பேன். பை. எனக்கு தெரியும் என் நேஹா கண்டிப்பா வருவான்னு. வந்துட்டா என் நேஹா. சொன்ன நேரத்துல நீ உன் ஆசை, உன் இஷ்டம், அப்புறம் உன் விருப்பம். சின்ன வயசுல இருந்தே உன்னை பத்தியே நினைச்சு என்னையே நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஆனா இப்ப இல்ல. இப்போ உன்னை மறந்துட்டு நான் முன்னேறி போகணும் என்னோட லட்சியத்தை நோக்கி. தேங்க்யூ நேஹா. என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக வந்துதானே ஆகணும் சஞ்சு. கடைசி தடவை சொல்றேன், மண்டை மூளைய சூடாக்காத. அப்படியே திரும்ப, அப்புறம் கிளம்பிடு. மம்மி, இது சுத்தமா சரியில்லை. தஞ்சை ஒரு தடவை வேண்டான்னு சொன்னா நீங்க அவன் பேச்ச கேக்குறீங்க. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்லியும் என்ன கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. மகனே, சஞ்சு எப்ப வேணாலும் வண்டி எடுத்துட்டு தாத்தா பாட்டிய பாத்துட்டு வந்துருவான். ஆனா ஒன்னாலதான் வர முடியறது இல்ல. நீ அவ்ளோ பிஸியா இருக்க, உன்னை பிடிக்கவே முடியல. பெரியம்மா, எனக்கு என்னமோ அஜு அண்ணாவுக்கு அவரோட அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் பத்தி கவலை போல, அவரோட இந்த ஊருக்கு போற விஷயத்துல அவங்களோட படிப்பு கெட்டு போயிடுமோன்னு பயம். அப்படித்தானே அண்ணா? அட மவனே அஜய், அப்படி ஏதாவது மனசுல இருந்தா இப்பவே சொல்லிடுப்பா. நாம இப்பவே வண்டியை திருப்பிட்டு போயிடலாம். என்ன சொல்ற? பங்கஜ், அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இல்லையே பெரியம்மா, விசாரிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமே அவங்களோட விவரம் உங்க முன்னாடி இருக்கும். இவ ரொம்ப விஸ்திரமான ஸ்டூடெண்டா இருப்பா போலயே. இவளோட ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா பேபிமா என்னோட நிம்மதியே போயிடும். ஸ்டூடெண்ட் இல்ல, அவ ஒரு தீக்குச்சி பெரியப்பா. உங்க குடும்பம் ஒரு வெடி மருந்து குவியல் மேல உக்காந்துருக்கு. வெடிக்கிறது என்னமோ உறுதிதான். நீ கூப்பிட்டதுக்கு காரணம் வேற ஒன்றா இருக்கலாம், ஆனா நான் வந்ததுக்கு காரணம் வேற ஒன்று. நான் முன்னாடியே சொல்லிடட்டுமா அந்த விஷயம்? இது நான் இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லை. இதை சொல்லி என் மனசை லேசாக்கிக்க விரும்புகிறேன்.
அந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. எல்கேஜியில இருந்து 12th வரை எல்லாத்தையும் எழுதணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் ஒரே ராத்திரியில் இத்தனை வருஷ தப்புகளை ஞாபகம் வச்சு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால எதெல்லாம் ஞாபகம் வந்ததோ அதெல்லாம் எழுதிட்டேன். அதாவது 2001 நம்மளோட 12th ரிசல்ட் வந்தது ஞாபகம் இருக்கா? நீ எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணி சஞ்சு நீ பாஸ் ஆகிட்டுன்னு சொன்னேன்னு. நான் ஒரு தடவை கூட உன் ரிசல்ட்டை பற்றி கேட்கல. அதுக்காக ஐ ஆம் சாரி. அன்னைக்கு உன் காதலை மறுத்ததுக்கும் உன் மனசை உடைச்சதுக்கும் ஒரு சாரி. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உன் மேலே பெட் கட்டினதுக்கு அதுக்காக சாரி. ஊட்டிக்கு போகும்போது பஸ்ஸில் உன்னை காதலிக்கிற மாதிரி பொய்யா நடிச்சதுக்கு அதுக்காக சாரி. அப்புறம் அதுக்கு பிறகு ஆனால் இதை சொல்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது. என்னோட ஒவ்வொரு தப்பான செயலுக்கும் சாரி. எது உன்னை இத்தனோண்டு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் போதும் போதும் சஞ்சு, இப்போ நிறுத்து ப்ளீஸ். உனக்கு இந்த சாரி சொல்லிதான் ஆகணும். மன்னிப்பு கேட்குற உரிமை உனக்கு இருக்கலாம், ஆனா மன்னிக்கிறதோ இல்லையோ அது ஏன் உரிமை.